அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் காஸ்பல் நியூ டெக் சேனல். இன்று ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற தகவல் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு விசேஷமான வீட்டு உபயோக காரியத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு வீட்டு காய்கறி தோட்டம். அனைவருமே ஈஸியாக சேர்ந்து பயன்பெறலாம். ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தால் கூட இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, கீழ் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த குறிப்பு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அனைத்து கீரைகளும் காய்கறிகளும் பழங்களும் உள்ள தோட்டங்களை அமைப்பது எப்படி? இன்றைக்கி பசுமையாக மரம் செடி கொடிகளோடு இருந்தால் அந்த இடமே ஒரு பூங்கா போல் இருக்கும். இன்றைக்கி செடி மரங்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இது மாதிரி இருந்தால் வீடே குழு குழுன்னு தோட்டம் மாதிரி ஒரு பூங்கா மாதிரி இருக்கும். நீங்கள் பூங்கா தேடி போவேன்னா உங்கள் வீட்டுக்கு அநேகர் வருவாங்க. அப்படி உங்கள் வீடு மாறிடும். சரி, வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம். முதல்ல கீழே நீங்கள் பரப்பளவில் மண் இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா தொட்டி வாங்கி மண் நிரப்பி பயன்படுத்திக்கிறணும். அப்படியே தொட்டி கிடைக்கலனாலும் பிளாஸ்டிக் வாளிகள், பிளாஸ்டிக் குடங்கள், தண்ணி கேன்களை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மண் அப்புறம் கொஞ்சம் சாணி வரும். அதை நம்ம நிரப்பிக்கிட்டு தண்ணி தெளிச்சு விட்டால் போதுமானது. இப்போ நீங்கள் பார்க்குறதுல நாங்கள் ஒரு வண்டி காஞ்ச மாட்டு சாணி வாங்கியிருக்கோம். அது மார்க்கெட்டில் சிலர் 750 சிலர் 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. மாட்டு வண்டியில் சாதாரணமாக விற்பாங்க. அது காஞ்சதாக பார்த்து ஒரு மாட்டு வண்டி வாங்கி கொட்டிக்குங்க. அப்புறம் நம்ம மண் அதையும் இதையும் மாட்டு சாணியை நல்லா மிக்ஸ் பண்ணி தொட்டியில் ரொப்பிக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு தொட்டி 80 ரூபான்னு சொல்லி ஒரு 8 தொட்டி வாங்கி தான் அதில் எல்லாருமே நிரப்பியிருக்கோம். அதுலேயும் மாட்டு சாணி மண்ணெல்லாம் ரொப்பி அழகான டேபிள் ட்ரெஸ் போக்குது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொடிகள்னு பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூ, மஞ்சப்பூ, மஞ்ச அரளி இதெல்லாம் இருக்குது. அதுபோக சிகப்பு போகன்வில்லா, பச்சை போகன்வில்லா, அதுபோக சிகப்பு போகன்வில்லா, வெள்ளை போகன்வில்லா, மஞ்சள் போகன்வில்லா, ரோஸ் கலர் போகன்வில்லான்னு பல வகை போகன்வில்லாவை நீங்கள் பார்க்கலாம். மரத்துக்கு மரம் நாங்கள் அதை வச்சு அந்த மரத்துக்கு மேலே நாங்கள் ஏற்றி விட்ருக்கோம். இந்த மஞ்சள் பூச்செடியில் முள்ளே இருக்காது. 50-60 அடி உயரம்னாலும் அழகாக படர்ந்து போயிடும். சர்ச்சு கோபுரம் வரைக்கும் போயிடுறதே நீங்கள் பார்ப்பீங்க. அதில் பால் சத்து இருக்கனால ஆடு மாடு கூட அதை கடிக்காது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்து கொளுத்தும். ஒரு பந்தல் போட்டுவிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக மூடிடும். வண்டி நிறுத்திக்கலாம், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், காஃபி குடிக்கலாம். அந்தளவுக்கு அழகாக அடர்த்தியாக மூடிடும். உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கும். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போல்லாம் பெரும்பாலான பேர் தகர சீட்டு தான் போட்டிருக்காங்க. எப்படா இங்கேருந்து போகலாம்னு இருக்கும். அந்தளவுக்கு கொடுமையான வெயில் ஹீட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 3 மாதம்தான் பனி மழையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 9 மாதம் பெரும்பாலும் வெயில் தான் அடிக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மரங்கள் செடி கொடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நல்லா குளிர்ச்சியாக குளுகுலுன்னு இருக்கும். அதோடு நம்ம இருக்க பிரதேசங்களில் மழையும் பெய்யும். இது முக்கியமான தகவல். எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா வீட்டுக்கு 10 மரம் வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்து பாருங்கள். அந்த நிலையில் மரம் இருந்தால் தான் வீடு குளிர்ச்சியாக வாங்க விஷயத்துக்கு போயிடுவோம். அதிக பிரசை பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கமாக மரம் வச்சுருக்கோம். நிறைய மரம் செடிகளை வச்சுருக்கோம். பார்க்கும்போது பெரிய நெல்லிக்காய், சப்போட்டா, நவ்வா, அதுக்கப்புறம் புங்க மரம், வாகை மரம், மாமரம், சில இடங்களில் வாழை மரம், நாட்டு சப்போட்டா, சீத்தா, இனிப்பான நார்த்தம்பழங்கள், சுற்றிலும் தென்னை மரங்கள், நிறைய மரங்களை வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. எங்கள் மண்ணை பொறுத்த மட்டும் களிமண்ணாக இருக்கனால அதில் மரங்கள் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பெரும்பாலும் நாங்கள் நல்லா குழியை தோண்டி அதில் வேறு மண் போட்டு சாணி குப்பையை மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் செடிகளை வச்சு வளர்த்துக்கிட்டு வரோம். நாங்கள் இடத்த 3ஆக பிரித்து 4 வரிசையாக மரங்களை வச்சுருக்கோம். அப்போ அந்த மரங்கள் நல்லா வளர்ந்த உடனே நல்லா நெல் வரும். 3 இடத்துல 3 ரோவில் நல்லா நெல் கிடைக்கும். அதில் நம்ம வாகனங்கள் எல்லாம் நிறுத்திக்கிறலாம். நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வெயிலே நம்ம கிரவுண்டுக்குள்ளே விழுகாது. அதுபோக சீசன் வரும்போது இப்போ தான் நவாப்பழ சீசன் முடிஞ்சிச்சு. நல்லா பெரிய பெரிய நவாப்பழங்கள் சாப்பிட்டோம். நாங்களும் எங்கள் நண்பர்களும் சாப்பிட்டோம். வீட்டிலே நினச்ச நேரம்லாம் அப்பப்போ பறித்து சாப்பிட்றது ஒரு நல்ல அனுபவம். அது மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் இனி ஒவ்வொரு பழங்கள் கிடைக்கும். நல்ல நாட்டு சப்போட்டா, ஒட்டு சப்போட்டா வச்சுருக்கோம். அதுவும் எங்களுக்கு சீசன் அப்போ நல்ல பலன்களை தந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த செடிகளுக்கு நல்லா பெரிய கம்பா சைடில் ஊண்டி அதோட கிளைகள் எல்லாம் உடச்சி நல்லா ஒரு 10 அடி மேலே போக விட்டு அதுக்கப்புறம் தான் கிளை வர வைக்கணும். பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் கிராமங்களில் பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க. செடியை ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளையை அடித்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. பிள்ளைகள் கண்டித்து வளர்த்தாதான் வருங்காலத்தில்
நல்லா வருவாங்கங்கிறது அதோட அர்த்தம். குழந்தைகளை வந்து நல்லா கண்டித்து தவறு செய்யும்போது திருத்தி வளர்த்தாதான் வருங்காலத்தில் வந்து பெரியவங்க நல்லா வருவாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த விதைகளை பற்றி பார்ப்போம். எங்கள் இடம் வந்து களிமண்ணாக இருக்கனால நாங்கள் 2 இடத்துல 2 டிராக்டர் மண் கொட்டியிருக்கோம். அந்த மண் கொட்டின இடத்துல வந்து ஏற்கனவே ஆழமான குழிகள் இருந்துச்சு. அப்புறம் மாட்டு உரமும் ஆட்டு உரமும் வாங்கி அந்த மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடி அவரை, நாட்டு அவரை, முருங்கை, சப்போட்டா, வெள்ளரிக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கு. எங்கடா காணவே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ பாருங்கள், அவரைக்காய் வந்துருச்சு. பீக்கங்காய் எல்லாம் பிஞ்சு விட்டு வந்திருக்கு. நீங்கள் இதை பார்க்கலாம் படத்தில். இதை ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் போடணுன்னா அது ஒரு 4 மாதம் ஆகும். ஒருவேளை டைம் இருந்தால் பார்ட் 2 நாங்கள் அதை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளு முருங்கை, பப்பாளி இது எல்லாமே அதுலேருந்து எவ்வளோ செழிப்பாக வருதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையை பற்றிய முக்கியமான தகவல். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. முடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை வகை. இதெல்லாம் தெரிஞ்சு தான் கியூபா நாட்டை முன்னாள் அதிபர் ஃபிடல் கேஸ்ட்ரோ வந்து நம்ம ஊர்லேருந்து முருங்கைக்கீரையெல்லாம் வாங்கிட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் நடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டிருக்காராம். மக்களும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லார் வீட்லேயும் வச்சு முருங்கை மரத்தை வச்சு அதுலேருந்து வர்ற இரும்பு சட்டை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு அந்த அருமை தெரியுது. நம்ம நாட்டில் எல்லா சீதோஷண நிலைமைக்கும் நல்லா வளரக்கூடியது முருங்கைக்கீரை. இப்போ நீங்கள் பார்க்குற விதைகள் எல்லாமே ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா தான். இப்போ நான் போய் கேட்ட உடனே வந்து 50 ரூபாய்க்கு உள்ளதை வந்து எக்ஸ்ட்ராவே அவர் வந்து ஒரு 3 பாக்கெட் எனக்கு சந்தோஷமாக கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு செடி ஆர்வலர். நான் ஒரு செடி கொடி ஆர்வலர். நான் வந்து நிறைய சந்தையில் வந்து செடி வாங்குறதுனால என்னை பற்றி அவருக்கே தெரியும். அதனால எக்ஸ்ட்ரா 3 இது கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பார்த்த கவரில் வந்து வெள்ளரிக்காய், பாகக்காய், கொடி அவரைக்காய், கத்திரிக்காய், மிளகா, வெண்டிக்காய் இது மாதிரி விதைகளை நிறைய இடத்துல அங்கங்கே நம்ம வந்து ஊண்டி வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடியாக வளரக்கூடிய காய்கறிகளுக்கு பந்தல் தேவை. ஐயோ! கொடின்னா வந்து பெரிய பந்தல் போடணும், கம்பியெல்லாம் வாங்கணும், கம்பியெல்லாம் ஊண்டணும், அதுவே பெரிய செலவாயிரும்னு வளைக்காதீங்க. நாங்கள் ஒரு யோசனை பண்ணோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோவா புல் மரம் வேறு மரங்கள் வளர்கிறதுக்கு இடையூறாக இருந்துச்சு. சரின்னு அதை வெட்டி சாய்ச்சிட்டோம். அதை வந்து சுக்கு சுக்காக வெட்டி விறகாக்கிராம அதையே வந்து பந்தல் மாதிரி நாங்கள் அங்கங்கே கிளைகளை வெட்டி அதை தான் இப்போ ஊண்டி வச்சுருக்கோம். கடப்பாறையில் நல்லா ஆழமாக தோண்டி அதை வந்து நட்டிருக்கோம். மேலே இருக்க கிளைகள்லாம் பந்தல் மாதிரி பயன்படும். நமக்கு வந்து அது வந்து ஒரு சீசன் இல்லை 2 சீசன் வந்தாவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடி, புடலங்காய் கொடி இதெல்லாம் வந்து வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது அப்படியே நம்ம ஒரு கயிறை கட்டி அந்த இதில் கம்பத்தில் தொடக்கி விட்டோம்னா போதும். இந்த அவரைக்காய் கொடி அமோகமாக இப்போ 4 பக்கமும் படர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்த பால்காரர் என்ன சொன்னார்னா, அவரைக்காய் கொடி எல்லா இடத்துலையும் மண்டிரும், அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு சீசன் முழுவதும் காய்ச்சி கொட்டிடும் அப்படின்னு சொன்னார். சரி, நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, நீங்கள் வந்து மாட்டு வண்டியில் வந்து பெரிய பெரிய அளவுக்கு உரம் வாங்கணும் அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். மார்க்கெட்லேயே வந்து மண்புழு உரம் 30 ரூபாய்க்கு கிடைக்கிது, கலப்பு உரம் 30 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதை கூட நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெளித்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஆடு மாடு வராத அளவுக்கு வேலி அடைச்சி பத்திரமா பார்த்துக்கிட்டாவே போதும். தென்னை மரத்தை பற்றி கடைசியாக உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன். தென்னை மரம் வந்து 3 வெரைட்டி இருக்குது. குட்டை ரகம், நடு ரகம், நெட்டை ரகம்னு 3 ரகம் இருக்குது. 5-6 வருஷத்தில் காய்க்கிற தென்னை மரம் இருக்குது. செவ்வெளனி இருக்குது. மார்க்கெட்டில் 350 ரூபாய்க்கு விற்கிறதும் இருக்குது, 70 ரூபாய்க்கு விற்கிறதும் இருக்குது. அப்போ பல ரகமாக தென்னங்கன்றுகள் இருக்குது. உங்களுக்கு எது ஒத்து வருதோ உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதை நட்டுக்கிறலாம். சராசரியாக தென்னை மரம் நடுற விதை எப்படின்னா 2க்கு 2 ஆழமாக குழி எடுக்கணும். அதுக்குள்ளே வந்து உப்பு கரையை ஏறாதபடிக்கு உப்பை ஃபஸ்ட்டு கொட்டிட்டு அது மேலே தென்னங்கன்றை வச்சு அதில் வந்து நல்லா கனமாக இல்லாமல் பொழு பொழுன்னு இருக்க மணலை வந்து கொட்டிட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் உரம் வைக்கலாம். நம்ம தோண்டிட்டு காஞ்ச சாணி உரம் வச்சாவே போதுமானது. தென்னை மரம்லாம் வளர்ந்துச்சுன்னா அந்த இடமே வந்து அழகாக குளிர்ச்சியாக இருக்கும்.
2 மணல் குவியல்லையும் வாழை மரக்கட்டைகளும் வச்சுருக்கோம். வாழை, பச்சை வாழை இதெல்லாம் வச்சுருக்கோம். வாழை மரத்தில் இலைகள், பூக்கள், வாழைத்தண்டு, வாழைப்பழம் எல்லாமே நமக்கு வந்து பயன்பெறும். சரி நண்பர்களே, நாங்கள் எப்பயும் போல் வீட்டுக்கு உபயோகமான பயனுள்ள தகவல்களை எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வர்றோம். வழக்கம் போல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டுள்ள பல பயனுள்ள தகவல்களை பார்த்து பயனடைங்க. எல்லாமே வீட்டு உபயோகம் சம்மந்தப்பட்டது. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஸ்பல் யூடெக் சேனல். நன்றி.